அந்தரங்க பாவம் அவனை ஜெபிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுது புரியுதா? அப்போ அந்தரங்க பாவம் வைத்திருக்கிற ஒரு மனிதன் தனி மனித ஜெப வாழ்க்கையில் கட்டப்பட முடியாது. குழு ஜெப வாழ்வில் கட்டப்பட முடியாது. அவனுக்கு ஜெபிக்க விருப்பம் இருக்காது. அதுக்கு மேல் அவன் ஜெபம் பண்ணாலும் அவன் ஜெபம் ஆசீர்வாதமாய் இருக்காது. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அந்தரங்க பாவம் இருக்குமானால் அவனால் ஜெபிக்க முடியாது. அப்ப தனி மனித ஜெப வாழ்க்கையில் ஒரு மனிதன் வளர வேண்டுமானால் அவனுடைய அந்தரங்க ஜீவியத்தை சரிபார்க்கணும். அவனுடைய மறைமுகமான வாழ்க்கையை சரிபார்க்கணும். யாருமில்லாத நேரங்களில் அவனுடைய சொல், அவனுடைய சிந்தை, அவனுடைய நடக்கை, அவனுடைய பாவனைகள், அவனுடைய யோசனை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் நம்ம சபைக்கு இல்லை, இயேசுநாதர் நடத்துகிற நேரடி சபைக்கு போனாலும் அவனால் ஜெபம் பண்ண முடியாது. காரணம், அந்தரங்க பாவம் ஜெப ஜீவியத்திற்கு பெரிய தடை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சிலர் அறியணும், என்னால் இதனால தான் ஜெபிக்க. இப்போ நான் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாரும், ஆண்டவரே என்ன ஜெபிக்க வரத்தை தாரும். அப்படி ஜெபிக்க கூடாது. என்னை யாருக்குமே தெரியாம என்னை பின்தொடர்ந்து வருகிற இந்த அந்தரங்க பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி